ஹலோ கைஸ், காலை வணக்கம். திடுதுப்புன்னு திரும்ப நீங்க பதட்டமா இருக்க இல்லையா? சரி, என் பேரு அகிலன். நம்ம யூடியூப் சேனலோட ஓனரோட ஃப்ரெண்டு. நான் துபாயிலேருந்து வந்திருக்கேன். இந்த வீடியோ தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன். இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, எதுல போறோம்? இப்போ நம்ம எங்க போறோம்? என்னங்க பேசலாமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்லி வச்சிருக்கீங்களா என்ன? ஆமா சொல்லுங்க. எங்க ஐயாவை காணுமே. ஐயா, இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா அபுதாபியில் இருக்கிற சீ வேர்ல்டுக்கு போகிறோம். ஆமாம், சீ வேர்ல்டு. ஆமாம், சீ வேர்ல்டுக்கு போகிறோம். ரொம்ப அரிய வகை ஸ்பீசிஸான எல்லா மீன்களையும் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பயங்கர ஃபன் இருக்குது இன்றைக்கி, பயங்கர என்ஜாய்மெண்ட் இருக்குது. பார்ப்போம். இவர் தான் நம்ம மிஸ்டர் கமலேஸ்வர். வணக்கம் நண்பர்கள். இந்த அம்மா பிலிப்பினி போகிறவெல்லாம் இறக்கி விட்ருவோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம அன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சீ வேர்ல்டு. இவர் தான் ஆர்கனைசர். ஆர்கனைசருக்கு திரும்பியா? ஹாய், வணக்கங்களா? வணக்கம். இவர் நம்ம தம்பி ராகுல். இவங்க வந்துட்டு தம் அடிக்கிற கிராங்ஸ், கேம்ஸ் நம்பர் 1. இவன் தான் களவாணி. இவர் வந்துட்டு நடு சேர்ந்தவர். கடைசியாக சேர்ந்தாரு நம்ம விவேகா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சீ வேர்ல்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் சீ வேர்ல்டு. மாமா பார்க்கறதுக்கு 10 மணி டாக்டர் மாதிரியே இருக்கலாம். நக்கல்யா அவனுக்கு. அதனால நீங்க அது பார்ட் டைமா பண்றாருன்னு நினைச்சிடாதீங்க. அது இல்ல. ஆமா, தவறா நினைக்க வேணாம். கேக்குதா? சத்தம் கேக்குதா உங்களுக்கு? சீ வேர்ல்டு நம்மளே அன்புடன் வரவேற்கிறது. நன்றி, வணக்கம். சரி, இதுக்கப்புறம் இங்க ஒரு கட்டு, அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்குற இடத்துல இன்னொரு கட்டு. பண்ணுங்க. என்ன இப்பே கட்டை போட்டீங்கன்னா என்ன பண்றது? மக்களே, இப்போ நம்ம சீவால்டு என்ட்ரன்ஸில் தான் நின்றுருக்கோம். அதை லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, தெரியுதா? ஸோ இந்த ரோலர் கோஸ்டர் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். உள்ளே போய் ஐயா ஸ்டார்ட். ஏசுநாதன் மாதிரி நிற்காதையா, ஷாருக் கான் மாதிரி பண்ணு. இப்ப பாருங்க நீங்க. சோ கைஸ் அப்படின்னா எனக்கு புரியல. நார்மலாவே போயிடுவாங்க, பதட்டமா இருக்கா இல்லையா? இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீ வேர்ல்டு உள்ள என்டர் ஆயிட்டோம். ரிசர்வர் அசினேயர்களே, இதுதான் என்ட்ரன்ஸ். கேமரா திருப்பி காட்டுங்க. நாங்க திடுதுப்புன்னு இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பிட்டு வாங்க, பேசுவோம். திருப்பிட்டு வா. ஓகே. ஸோ என்ட்ரன்ஸ்ல இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். ஆமா, விசிட் பார்த்துருப்பீங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்ன, அவன் தான் செக்யூரிட்டி செக்கிங்லாம் இருக்கும். வணக்கம். எத்தனை உங்கள் சீ வேர்ல்டு தொலைக்காட்சி சேனலோட ஓனர் மற்றும் உங்க பேர் என்னங்க? இது என் பேர். அது சரி, நாங்க இருவரும் சேர்ந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உங்களை ஃபன் பண்ணலாம்னு இருக்கோம். ஆமாம், ஆனால் போகிற போக்க பார்த்தா அவங்க தான் நம்மளை வச்சு ஃபன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே போகிறோம், ஜாலியாக இருக்கும் இன்னைக்கு. மாமா சொல்லுங்க. இப்போ என்ன வாட்டர் ஃபால் இருக்குங்க. இங்கே தாங்க ஒரு வாட்டர், இங்கே தாங்க அவர் குளிப்பார் டெலிங்காலில். பார்த்துக்குங்க எல்லாரும், நீங்களே ஒரு சிறிய கற்பனை பண்ணி பாருங்க. இங்கே தான் குளிப்பார் அவர். பொய் நம்பிடாதீங்க. சரி ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து டிக்கெட்டோட ரேட்டு விவகாரம்லாம் இப்போ பேசுவோம். உடனே போகிறோம், டிக்கெட் கவுண்டரில் விசாரிக்கிறோம். எங்கள் பசங்க ஒரு 10 பேர். டிக்கெட் எவ்வளோன்னு தருவீங்க? அடித்து பேசுகிற ரேட்டை குறைக்கிறீங்க. துண்டு எடுத்து வந்துருக்கு, கர்ச்சிப்பிங்க. சரி, இப்போ போட்டு ரேட்டை பேசி சொல்லல. இங்கே தான் குளிப்பார் அவர், துண்டு கிண்டுலாம் பேசிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ வாங்க சீ வேர்ல்டுக்குள்ள போவோம். இல்லைங்கய்யா, நீங்கள் அது குறைச்சி வாங்கி போடுவீங்க, உங்கள் லட்சணம் இதெல்லாம் தெரியும் எனக்கு. நான் கேட்குறது, ஒரு வாட்டி நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு நம்ம நண்பர்கள் வியூவர்ஸுக்கு சொல்றது. ஐயா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். சரி வாங்க, டிக்கெட் கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருந்தீங்க டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து UAE திராம்ஸ் படி 380 திராம்ஸ். இது வந்து ஒரு வாரத்துக்கு பெர் டேவா? அதாவது நம்ம இந்தியன் ரூபிக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க. தோராயமா ஒரு 9000 திராம்ஸ், சாரி 9000 ரூபீஸ். என்ன சும்மா ரோல் பண்ணிட்டு இருக்க? 9000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு ஆகுது. சரி, ஆமாம். அப்படியே
சரிங்க ஐயா. இப்போ 9000 ரூபா ஊர் காசுக்கு, இப்போ 380 கிராம்ஸ் இங்கே. இப்போ இதை வந்து வார காசு பாஸ்லாம் எடுத்துக்கலாமா? வார பாஸ்ன்னு கிடையாது, ஆனுவல் பாஸ் உண்டு. இந்த ஆனுவல் பாஸ் எங்கே இருக்கு? ஆனுவல் பாஸ்ங்க ஸோ அங்கே தான் இருக்கு. கேமரா பார்த்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு நானே கூட்டு போகிறேன். ஆமாம் வாங்க. ஸோ இங்கே உள்ள நுழைஞ்சவொடனே நமக்கு 2 ஸ்பாட் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் பாஸ். அங்கே ஜூம் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். அது வந்து ஆனுவல் பாஸ். அந்த ஆனுவல் பாஸ் வந்துலேயே ஒரு 3 கேட்டகரி இருக்குது. இந்த 3 கேட்டகரியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களாவே ஸோ எப்பப்போ உங்களுக்கு வேணுமோ அப்பப்போ வந்து இந்த பார்க்கை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது ஆனுவல் பாஸ் வந்துட்டு எவ்வளோன்னு ரேட்டு தெரியல, ஆச்சுன்னா உங்களுக்கு கேப்ஷனில் சொல்கிறேன். சரி, ஓகே ஓகே வாங்க டிக்கெட் கொண்டு போவோம் ஃபஸ்ட்டு. சரி. டிக்கெட் ஆக்ஷன். மக்களே நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. ஓகே ஸோ இதான் நம்ம சிவலோட டிக்கெட்டு. இந்த டிக்கெட் வந்து ஒரு நாள் தான் செல்லும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த பார்க்கு இப்போ தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். இப்போயும் உங்களுக்கு பார்த்து ஓகே. அமைதியா இருங்க, நான் இங்கேருந்து வரேன். உங்களுதா டெய்லி பார்த்து தானே இருக்கிறோம். என்ன இதுக்குள்ள என்ன இருக்கும்? எல்லாம் கை ஹேண்ட் வாஷ் இருக்கலாம். ஹேண்ட் வாஷ் இருக்கலாம். ஆமாம் உள்ள டச் பண்ணலாம். ஃபீல் பண்ணுறோம். கல்ச்சர் என்ன பண்ணுறது? அட்வான்ஸில் இது ஒரு விஷயம் சொல்லுங்க. இதை அப்படியே கட் பண்ணி இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. கட் பண்ணி உப்புலாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு வச்சுக்கேன். அப்படியே உங்களை ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு என்ன கொண்டு போய் உள்ள வச்சுருவாங்க. ஏங்க இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்கு, சாப்பிட்றது கிடையாது. பார்த்தோமா, அடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏய் சும்மாறா பாவம்டா. எஸ் இப்போ நம்ம அடுத்து ஒரு டச் பூலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபிஷ் இருக்குன்னா ஐ திங்க் பேபி ஷார்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இது வந்து பேபி ஷார்க்குன்னு நினைக்கிறேன். அடுத்து டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. So if you have any questions, you can ask me, or if you want any questions about the park, find your way around. I'm here to help you. Until then, please have a good day with us. டேய் வெளியில் தூக்குங்களா? இங்கே இரு, கேமரா பார்த்துட்டே இருக்கானுங்க, பிடிச்சிருவானுங்க. பாருங்க நம்ம பசங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மாறன் உள்ள வந்தாச்சு. சேரன் இதான் டச் பூலு. டச் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்க சந்தோஷமா இருக்கு ஐயா. உள்ள வந்தாச்சு, எதையாவது காட்டுங்கய்யா. இங்கே தான் இருக்காரு, ஓனர்னு வேற சொல்றாரு. வீரா ப்ராப்பர்ட்டிங்கிறாரு. வீரா ப்ராப்பர்ட்டி இல்லை, அதெல்லாம் காமிச்சிடுறேன். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க ராமா, கொஞ்சம் நேரம் இருண்டா காமா. சரிங்கய்யா. இங்கே ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம நிறையா பூல் இதெல்லாம் பார்த்தாச்சு. பசங்கள்லாம் அங்கே இங்கே விளையாண்டுருக்கானுங்க. சரி இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒன்று சொன்னீங்களா ஒரு வார்த்தை, ஆமாம் அது கொஞ்சம் தெளிவாக பேசிடுங்க. ஏன்னா இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. எனக்கு தெரிஞ்சது அதாங்க, அதை தாங்க சொல்ல முடியும். மக்களே அடுத்து கடல் கனி ஷோ போடுறதா இருக்கா சொல்லியிருக்காங்க. டைம் கொடுத்துருக்காங்க. என்ன தெளிவாக சொல்லுங்கள், என்னென்ன ஓஷன்ஸ் இருக்கு? ஆமாம் இப்போ நம்ம நிற்கிறது வந்து சுற்றி வேற காட்டுங்களேன். ஸோ நம்ம நிற்கிறது வந்து ஒரு அபுதாபி ஓஷன். சுற்றி காட்டுங்கன்னா உங்களுக்கு சுற்றி காட்டுறீங்க, காமிச்சிட்டு இப்படி வந்துருவாங்க. பேசணுங்க.
இதுதான் அபுதாபி ஓஷன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த ஊர் அபுதாபியில் இருந்த மன்னர்கள் தானாங்க அவங்க பேர் அரேபியா. ரொம்ப அரேபியோட ட்ரெடிஷ்னல் ஸ்டார்டிங்கில் அவங்க எப்படி இருந்தாங்களோ கன்ஃபார்ம் டெர்மினேஷன் கன்ஃபார்ம். நாடு கடத்த போகிறாங்க மாமாவை கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துங்க. அந்த மாதிரி அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வகையில் வச்சுருக்காங்க கொஞ்சம், அவ்வளோதான். இப்போது அபுதாபி ஓஷன் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஜஸ்ட் இங்கே ஒரு ஷோ இருக்குது, அதாவது கடல் கன்னி பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம் நம்ம? கடல் கன்னியை பார்க்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கடல் கன்னி ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பார்க்கலாம், ஆல்ரெடி தான் உட்காந்துட்டாங்க. அங்கே போய் பார்க்கலாம். இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்க டக்குன்னு வாங்க வாங்க வாங்க. மக்களே, கடல் கன்னி ஷோவோட டியூரேஷன் டைம் வந்து அதிகமாக இருந்ததுனால ஸோ மொத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ அதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். கடல் கன்னி ஷோன்னு டைட்டில் போட்டிருக்கோம். பார்த்துக்கிட்டே இல்லையா ஷோ எப்படி இருந்துச்சு? அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த அபுதாபியோட அரபி மன்னர் கிடையாது, அரபிகளா முற்காலத்தில் எப்படி நம்ம தாத்தா பாட்டம் கூட்டம் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி இவங்களோட ட்ரெடிஷனல் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே தெரியுறதுலாம் வந்துட்டு கடற்கரையில் அவங்க இந்த மாதிரி போட்டெல்லாம் வச்சு தான் ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. செட்டப் அப்படியே காட்டுங்க பேக்கில் அப்படி. ஸோ அந்த வியூவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த போட்டு இந்த மாதிரி டைப்பில் உள்ள போட்டை வச்சு தான் அவங்க அந்த காலத்தில் கப்பலை வச்சு தான் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படியே தொடர்ந்து நெக்ஸ்ட்டு இங்கே போய் பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஊரில் எப்படி சொல்கிறோமோ இந்த பழமை வாய்ந்த பொருட்கள் அப்படின்றத சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி இங்கேயும் இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாக அந்த அரபிங்க வந்து என்னென்ன மெட்டல் யூஸ் பண்ணாங்க, ஸோ எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே இருக்கும். பிடிச்சிட்டு எதில் போடுவாங்க? இதில் தான் போடுவாங்க. இதில் தான் போடுவாங்க. ஆனால் அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நினைச்சேன் உங்களுக்கு, ஆனால் தெரியல. ஸோ பாருங்கள், பித்தளை பாத்திரம் வச்சுருக்குறாங்க. ஆமாம், இந்த பாத்திரம் தான் அவங்க தண்ணி பிடிச்சிருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இங்கே பாருங்கள், ஃபிஷ் நட்டு. ஸோ மீன் பிடிக்கிற வலை இந்த பாருங்கள், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுதான் வந்து மீன் பிடிக்கிற நெட்டு. ஸோ அதில் தான் அந்த வலையில் தான் அவங்க மீன் பிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா இதில். அலாவுதீன் அற்புத விளக்கு கிடையாது, அவங்க டீ குடிக்கிற டீ பாய் அது, அவ்வளோதான். ஆமாம், டீ குடிச்சிட்டு தூங்குறதுக்கான இது பாய். இந்த பாய் பார்ட்டி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இது கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மக்களே, நம்ம ஆல்ரெடி அபுதாபி ஓஷனை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதை விட நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது தான் ஒன் ஓஷன். ஓகேவா? இப்போ இந்த ஒன் ஓஷன் ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து டூகேங் பூல். அதாவது நான் சொல்கிறது கரெக்ட் தானே? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் எதாவது பேருங்க, அதான் இங்கிலீஷ் படம் பேர்லாம். ஆமாம், இதில் இருக்கிற மீன் பேர் கடல் பசுங்க. அதாங்க எங்களுக்கு தெரியும். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன் ஓஷன் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போகிறது ஒரு ஒன் ஓஷன். தீமிங்லாம் வேறு லெவலுங்க. மக்கள், இந்த ஒன் ஓஷன் எபிக் ஷோ வந்துட்டு டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணலை. ஸோ செப்பரேட்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள். இருட்டாயிருச்சு. ஐயா 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 என்னங்க அது? இல்லை எடுத்து காமிச்சிரும். ஏங்க, நாங்கள் இங்கே இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அப்படி இருக்குது உண்மையாகவே. ஆமாம் மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்துட்டு ஒரு ஒன் ஓஷன் ஷோன்னு சொல்லிட்டு எபிக் ஷோன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று நடத்தியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 360 டிகிரியில் வந்து ஒரு எல்இடி ஷோ பண்ணாங்க. ஸோ அதை பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் நீங்கள் போகிறது, நான் போகிறது, நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது மைக்ரோ ஓஷன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓஷனில் இருக்கோம். இது எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு சொன்னாங்க. நம்ம ரைடு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறோம். நம்மளும் குழந்தைகள் தானே. ஆமாம், பாருங்கள், எல்லா ரைடையும் பார்த்து சுற்றி காட்டுங்க அப்படியே. ஸோ இது எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்க போகலாம், தெரியாமல் போகலாம் தான். அப்படியே கண்ணுக்கழகாக அப்படியே செம்மையாக இருக்குது.
இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இன்னைக்கு. டே அது சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளது. நீங்கள் சுற்றி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? மக்களை இந்த சீவால்டு டூரில் வந்துட்டு நீங்கள் ஒரு 3 பேர் இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து போலார் ஓஷனில் ஒரு அண்டார்டிக் ஓஷன் எல்லாம் இருக்குது. ஸோ பென்குயின்ஸ் அடுத்தடுத்த இதெல்லாம் பார்க்க போகிறோம், அனிமல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதோட வீடியோ வந்து பார்ட் 2ல் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.